தான் இருந்துச்சு. தோனி 6 அடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆர்சிபி பண்ண தப்பில் இன்னும் ஆர்சிபி டாப் ஆர்டர் இன்னும் இன்டென்ட் காட்டி ஆடினாங்கன்னா ஈஸியாக வேறு டீம்லாம் 200 230லாம் ஈஸியாக டச் பண்ணுறாங்களா, ஆர்சிபியும் டச் பண்ணலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி ஃபார் விராட். இந்த வருஷம் ஆர்சிபி தான் விராட்காக. சொன்ன மாதிரி அச்சோமா அவ்வளோதான். இவனுங்க எப்பவுமே சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி வந்து ரிவெஞ்சுன்னு. கீப் காம், ஜெயிச்சிட்டோம். எதுவுமே நாங்கள் பேசாமல் ஜெயிச்சிட்டோம். பேட்டிங் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். மற்றபடி ஆர்சிபி ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. எங்களை பொழந்துருவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து கேவலமாக இருந்துச்சு சிஎஸ்கே. இது மற்றபடி சிஎஸ்கேவும் நல்லா தான் பண்ணாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டேன். லைக் இது வந்து யார் நல்லா விளையாடினாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. அது நான் வந்து ஐயோ ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்க சிஎஸ்கே நல்லா விளையாடல அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. சிஎஸ்கே இன்டென்ட் காட்டியிருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ் மேட்ச்க்காவது வந்திருக்கும். அதுதான் நான் நம்புகிறேன். இதுலேருந்து சிஎஸ்கேக்கு டேக் அவேஸ் நிறைய இருக்குது, எங்களுக்கும் டேக் அவேஸ் இருக்குது. ஒரு மிஸ்ஃபீல்ட் பை யஷ் தயால், தட் வாஸ் தி ஒன்லி திங் தட் ஐ குட் சி ஆர்சிபி பண்ண தப்பில். இன்னும் ஆர்சிபி டாப் ஆர்டர் இன்னும் இன்டென்ட் காட்டி ஆடினாங்கன்னா ஈஸியாக வேறு டீம்லாம் 200 230லாம் ஈஸியாக டச் பண்ணுறாங்களா, ஆர்சிபியும் டச் பண்ணலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் போலிங்கும் இன்னைக்கு சூப்பராக ஆக்சுவலி போட்டாங்க. அண்ட் என்ன நான் நினைக்கிறேன்னா அதான் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டி அவங்க டாப் ஆர்டர் எஸ்பெஷலி அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரைட் இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி தோனி வந்தால் தான் ரைட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு. அவ்வளோதான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஐ மீன் சிஎஸ்கேயும் ஜெயிச்சா நல்லது தான், ஆர்சிபியும் ஜெயிச்சா நல்லது தான். நல்ல கிரிக்கெட் விளையாடினாங்கன்னா நல்லது எல்லாருக்கும். நல்லா இருந்துச்சு. வெரி ஹாப்பி ஆன் பீயிங் த வின்னிங் சைட். ஹோம் கிரவுண்டில் சென்னையை பீட் பண்ணது வந்து பெரிய ஹாப்பி தான் எங்களுக்கு. பட் எல்லாத்தையும் சாத்திட்டு அமைதியாக இருக்கலாம் தான் இருக்கும். ஏன்னா கப் அடிச்சுட்டு பேசிக்கலாம். இப்போ பேசினா ஏதாவது வந்து கலாய்ப்பாங்க. விராட் வந்து அந்த ஓகேஷ் தான் எப்பயும் போல் பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ளஸ் அந்த ஒரு பாலில் வந்து நிறைய டாட் வச்சுட்டே இருக்கோன்னு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பால் டாட் அடித்தாலே அடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவாருன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அது ஓகேஷாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே சான்ஸ். வெரி ஹாப்பி. பட் எங்களை பொழந்துருவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து கேவலமாக இருந்துச்சு சிஎஸ்கே. இது மற்றபடி சிஎஸ்கேவும் நல்லா தான் பண்ணாங்க. அவங்க பவுலர்ஸும் நல்லா இருந்துச்சு. தோனி தரிசனம் இருந்துச்சு. அதுவும் நிறைய பால்ஸ் தோனி ஆடினது வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி தான். தோனி பேட்டிங்கும் பார்த்தாச்சு, கோலி பேட்டிங்கும் பார்த்தாச்சு. கோலியோட கவர் டிரைவ் மட்டும் பார்க்கல, அது மட்டும் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. மற்றபடி ஓவராலாக ஹாப்பி தான் சென்னையை வந்து சென்னையில் பீட் பண்ணதுக்கு. ஆர்சிபி ஃபேனா நீங்க? ஓகே. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்? மோசம். சொன்ன மாதிரி அச்சோமா அவ்வளோதான். இவனுங்க எப்பவுமே சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி வந்து ரிவெஞ்சுன்னு. கீப் காம், ஜெயிச்சிட்டோம். எதுவுமே நாங்கள் பேசாமல் ஜெயிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லாருமே சொல்லும் போது அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஜெயிச்சிட்டோம். இந்த வருஷம் கப் யாருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இந்த வருஷம் கப்பு தான் எனக்கு தெரியல ப்ரோ. அடிக்க மாட்டேன்னு சொன்னோமா, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம், சந்தோஷமா இருக்கும். சென்னை அடிச்சது தான் உங்களுக்கு கப்புன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, இவங்க அடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. மெயினாக இந்த தமிழ் கமெண்ட்ரி சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த ஆளுங்களுக்கு சரிங்களா. இந்த ஃபேன்ஸு பிளேயர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சொம்பு தட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த விக்ட்ரி வந்து அவங்களுக்காக. அதுதான் ஜெயிச்சு வருஷம் வரானுங்க, ஃபைனல்ஸ் மட்டும் வர முடியல. அப்படிலாம் இந்த வருஷம் யார் கப்பு? ஆர்சிபி தான். சிஎஸ்கே தான். ஈசால கப்பு லாலிபப் வா லாலிபப் சப்புன்னு சொல்லி இப்போ அவங்க மேட்ச் இன்னைக்கு சப்பிட்டு போச்சு. ஸோ 17 வருஷம் கழிச்சு சென்னை வந்து சேப்பாக்கில் ஜெயிச்சிட்டோம். நிறைய க்ளோஸ் மேட்ச் போயிருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து ஒரு லைனை தாண்டிட்டோம். ஸோ ராஜத் பட்டிதார் பயங்கரமாக கேப்டன்சி பண்ணார். பவர் பிளே சிஎஸ்கே வச்சு செஞ்சார். பயங்கரமான மேட்ச்சு. ஆனால் சிஎஸ்கே வந்து கடைசியில் பிளாட்டை விட்டுட்டாங்க. கடைசி ஓவரில் வந்து டிம் டேவிட் மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணாரு பாருங்க, அதை பிடிச்சாங்க, ஜெயிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை வந்து பெங்களூருக்கு வரும். ஸோ அப்போ பார்ப்போம் என்ன நடக்கும். இட் வாஸ் குட். நல்லா இருந்துச்சு மேட்ச். we enjoyed it. ஆர்சிபி ஃபேனா துபாய் ஃபேன்? சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன். ரிசல்ட் போடு. இப்போ நம்ம மேட்சை வந்து லாஸ் பண்ணிட்டோம். எதனால மேட்ச் பண்ணோம்? ஆக்சுவலி ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டாக இல்லை. ரெண்டு சைடுமே தேர் இஸ் அ லேக்.
bowling, fielding also and batting also there's a lag. That we have to accept it for sure. தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? Thala entry, of course, it's nice. As usual. Huh? நீங்க enjoy பண்ணீங்க? Sure, we enjoyed. We enjoyed his innings, of course. இந்த இயர் யார் மேம் கபடி பண்ணாங்க? RCB chance இருக்கு bro. They are so balanced and good. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆர்சிபிக்கு ரியலாவே சான்ஸ் இருக்கு இந்த இயர் RCB ஆக்சுவலா. surely can make இங்க it. வந்து சென்னையில வந்து நம்மள அடிச்சு ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணது வந்து அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்நேரத்துக்கு. ஸோ நம்ம ஓன் கிரவுண்ட்ல நம்மள அடிச்சாங்க. சும்மாவே RCB ஃபேன்ஸ் ஆடுவாங்க. 2008க்கு அப்புறம் இப்போ அடிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கொடுத்துருக்கோம் அது அவங்களுக்கு. ஸோ சான்சஸ் அவங்க இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. Right. So, அவங்க கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும் அவங்க. they have good chance. அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய Sure, சான்சஸ் sure. இருக்கு. பட் அவங்க நாக் அவுட் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ பார்ப்போம். நம்ம ஃபீல்டிங்ல எப்படி இருந்துச்சு? நம்மளது ஆக்சுவலாக ரொம்ப வேர்ஸ்ட்டாக பண்ணாங்க இன்னைக்கு. பத்திதாரோட கேட்ச் 3 விட்டாங்க. விச் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டர்னிங் பாயிண்ட் அது. பிகாஸ் கேச்சஸ் வின் யூ கேம்ஸ், கேச்சஸ் வின் மேட்சஸ்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன் ஹியர். ஃபீல்டிங் கோச் கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நம்ம டீமுக்கு? என்ன தெரியல இன்னைக்கு. ஆக்சுவலாக நல்லா பிடிக்கிற டீம் தான் நம்ம எல்லாருமே. எல்லாருமே எனக்கு குட் ஃபீல்டர்ஸ் தான் அது. பட் ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கைக்கு மேலே வர கேட்ச் எல்லாம் அப்படியே நழுவி விட்டாங்க ரொம்ப. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ சிஎஸ்கே எதனால தோத்துச்சு நினைக்கிறீங்க? எனக்கு கிரிக்கெட் பற்றி பெருசாக தெரியாது. நான் விராட் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விராட்டோட பர்ஃபார்ம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு. பதட்டமா ஜெயிச்சிட்டு தானே போறீங்க, ஹாப்பியாக போடாங்க. ஸோ எங்கள் ஓன் கிரவுண்டே வந்து எங்களை அடிச்சுக்கிறீங்க, எவ்வளோ அவ்வளோலாம் தெரியாது. நான் விராட்காக வந்தேன், RCB வின் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. நல்லா இருந்துச்சு. குட். தோனி தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ சிஎஸ்கே வந்து நம்ம தோத்துட்டோம் மேம். எதனால தோத்தோம்னு நினைக்கிறீங்க மேம் இந்த மேட்ச்? பேட்டிங் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். மற்றபடி RCB ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. தே வர் குட். கம்மியாக இருக்கு மேம். அதெல்லாம் தெரில ப்ரோ. போதும். நல்லா இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? நல்லா இல்லை. கேட்ச் ஃபஸ்ட்டே கேட்ச் விட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. அவனை 4-5 கேட்ச் விட்டாங்க நம்ம டீமு. RCB வந்து ஒரு கேட்ச் விடல, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டீமில் ஃபீல்டிங் இப்போ கொஞ்சம் ஃபீல்டிங் வீக்காக இருக்குது. பேட்டிங்கும் யாரும் நின்று ஆடல. ரச்சின் மட்டும் ட்ரை பண்ணார். யாருமே கடைசி நின்று ஆடல. அதுவும் ஹிட்டர்ஸ் இல்லை நம்ம டீமில் மெயினாக. RCBயில் வந்து வரவங்க எல்லாருமே அடித்தாங்க. அடிக்கிறாங்க, 6 அடிக்கிறாங்க. நம்ம டீமில் யாரும் அடிக்கல. ஏன்னா 197 ஸ்கோரு நம்ம. ஆமாம். ஃபீல்டிங்னால தான் நீங்கள் ஃபீல்டிங்கு அப்புறம் இன்டென்ட்டே காமிக்கல. விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அடிக்கணும்னு ஆடல. எல்லாரும் வந்து அவுட் போயிட்டாங்க. இப்போ தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா அது போட தான் நல்லா இருந்துச்சு. அவர் ஏதோ அடிச்சுட்டு போனார். அதனால தான் போகிறோம். இவ்வளோ தூரத்தில் வரோம். வந்ததுனால தான் சந்தோஷமா போகிறோம். இது போல எனக்கு அது போதும். நம்ம தோத்துட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ என்னதான் நினைக்கிறீங்க நம்ம டீமுக்காக? ஏன்னா நிறைய பேர் இப்போ வருத்தத்தில் இருக்காங்க. நாங்களே வருத்தத்தில் தான் இருக்கோம். இன்னும் இல்லை, இன்னும் இன்டென்ட் சேஞ்ச் பண்ணோம். ஃபீல்டிங்கு அப்புறம் நல்லா அடிக்கணும். இன்டென்ட்டோட ஆடணும். அவ்வளோதான் போதும். ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த வருஷம் RCB தான். உள்ள ஒன்று போட்டு 2 கேமா நம்ம 2 சைடும் சப்போர்ட். தலை தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. 2 எதனால மேம் நம்ம சென்னை தோத்துட்டு நினைக்கிறீங்க? ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு சரியாக பண்ணலை. பேட்டிங் ட்ரை பண்ணியிருக்கலாம், சரியாக பண்ணலை. தலை தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்ல தரிசனமும் சூப்பராக இருந்ததுங்க. 2 6 ஒரு 4 பார்த்தோம். பைசா வசூல். RCB ஃபேனு. தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தது. நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க, நல்ல பேட்டிங் பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஓகே தேங்க்யூ மேம்.